வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்தியாவோட ரெண்டு முக்கியமான மாநிலங்கள பத்தினது, மகாராஷ்டிராவும் குஜராத்தும். ஒரு காலத்துல இது ரெண்டுமே பொம்பாய் மாநிலம்னு ஒரே மாநிலமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த சுவாரஸ்யமான பிரிவினையோட கதைய கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, இத ஒரு வித்தியாசமான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பெஞ்சில உட்காந்து உங்க மாநிலத்தையே மாத்த முடியும்னா நம்புவீங்களா? நீங்க நவாப்பூர் ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்க அப்படி ஒரு பெஞ்ச் இருக்கு. அதோட ஒரு பாதி மகாராஷ்டிராலையும் இன்னொரு பாதி குஜராத்லயும் இருக்கு. ஆமாங்க, நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்த மாத்தினாலே போதும் உங்க மாநிலமே மாறிடும். அந்த ரயில் நிலையத்தோட விசித்திரம் இதோட முடியல. அங்கு டிக்கெட் கவுண்டர் மகாராஷ்டிராவோட நந்தூர்பார் மாவட்டத்திலையும், ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஃபீஸ் குஜராத்தோட தாப்பி மாவட்டத்திலையும் இருக்கு. ஒரே இடத்துல ரெண்டு மாநிலங்கள். இப்படி ஒரு விசித்திரமான எல்லைக்கோடு உருவாச்சு. இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க நாம முதல்ல பம்பாய்னு ஒரு பெரிய மாநிலம் இருந்துச்சே அதோட வரலாற்றுக்குள்ள கொஞ்சம் போகணும். பொம்பாயோட கட்டுப்பாடு பல கைகளுக்கு மாறி மாறி வந்திருக்கு. ஆரம்பத்துல போர்த்துகீசியர்கள் கிட்ட இருந்துச்சு. அப்புறம் ஒரு ராஜ கல்யாணத்துல இங்கிலாந்துக்கு வரதட்சணையா போச்சு. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு குத்தகைக்கு விடப்பட்டு கடைசியா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட கிரீடத்துல ஒரு வைரமாவே மாறிடுச்சு. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, குஜராத்ல இருந்து பெரிய பெரிய வர்த்தக சமூகங்களான பார்சிகள், வான்யாக்கள், போஹ்ராக்கள் எல்லாரையும் பம்பாய்க்கு வர சொல்லி குடியேற வச்சாங்க. இதனால பம்பாய் ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமா உருவெடுத்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய பம்பாய் மாநிலத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை மெதுவா உருவாக ஆரம்பிச்சுது. அதுதான் குஜராத்தி மூலதனத்துக்கும் மராத்தி உழைப்புக்கும் நடுவுல நடந்த ஒரு மோதல்.